ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, iPhone 16 சீரிஸ் வந்துட்டு நாளைக்கு செப்டம்பர் 9 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இனிமேல் கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போலாம் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த iPhone 16க்கான டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு கேப்சர் ஷேப்பில் தான் கேமரா மாடல் வந்து கொண்டு வராங்க. அண்ட் சேம் திங் என்ன அப்படின்னா கேப்சர் பட்டன் ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ரொம்ப குயிக்காக வந்துட்டு எடுத்துக்கிட முடியும். அண்ட் சேம் திங் என்ன அப்படின்னா ஆக்ஷன் பட்டன் ஒன்று கொண்டு வராங்க. பட் இந்த ஃபீச்சர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோ மாடல் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். அதாவது ப்ரோ மாடல்னா ப்ரோ வெர்ஷன், அதாவது ஆப்பிள் 16 ப்ரோ அண்ட் அதுக்கப்புறம் ஆப்பிள் 16 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு இந்த ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மற்ற இந்த ஆப்பிள் 16 இந்த மாதிரியான அந்த வேரியன்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு கிடைக்காது. அதே மாதிரி இந்த மொபைலில் வந்துட்டு உங்களுக்கு கலர் இன்ஃபியூஸ் கிளாஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்துட்டு கிடைக்கும் இந்த மொபைலுக்கு. அண்ட் அதே மாதிரி சேம் திங் என்ன அப்படின்னா IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வாட்டரில், அதாவது 6 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் அப் டு 30 மினிட்ஸ் வரைக்குமே இந்த மொபைல் தண்ணிக்குள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு வராது. அண்ட் அதே மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் அவைலபிலிட்டியை வந்துட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கலர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்களாமா. அதாவது பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில் மேபி வந்துட்டு இதில் இந்த கலர்ஸ் அவைலபிலிட்டியில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய ரெட்டு, கோல்டு, ஸோ இந்த மாதிரி சில்வர் கலர்லாம் வரும்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு பர்பிள் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த iPhone 16க்கான கேமரா ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் திங் உங்களுக்கு இந்த அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 மெகா பிக்சல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு 120 டிகிரி ஆஃப் ஃபுல் வியூ வந்துட்டு கிடைக்குங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேம் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியான இமேஜஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த அவுட்புட், அதாவது நீங்கள் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும்போது, அதாவது இப்போ ஃபோட்டோ எடுத்தோடனே உடனே வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா பூஸ்ட் அப் பண்ணி ஒரு அச்சடியான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா கிளியராக கிளாரிட்டியாக வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஐஃபோன் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு இருக்காது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியில் வந்துட்டு கிடைக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. iPhone 16க்கான ப்ராசஸர் அப்கிரேட் வந்துட்டு பார்க்கலாம். இந்த டைம் வந்துட்டு A18ஓட பயோனிக் சிப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான லேக் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூமே வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான ஹேங்கோ அண்ட் அதுக்கப்புறம் ஹீட்டிங்கோ அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லேக் எதுவுமே வந்துட்டு இருக்காது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோடைய டிஸ்பிளே அண்ட் பேட்டரி வந்துட்டு பார்க்கலாம். இதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.1 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க வித் டைனமிக் ஐஸ்லேண்டோட. ஸோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அழகாக அந்த டைனமிக் ஐஸ்லேண்டில் வந்துட்டு ஷோ ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த தடவை ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் அப்படின்னா சூப்பர் ரெட்டினாவோட SDR பேனல் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு அந்த பவர் கன்ஸ்ட்ரிபியூஷன், அதாவது பிரைட்னஸ் லெவல் அண்ட் அதே மாதிரி அந்த யூஸ் பண்ணுற அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே பக்காவாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே வந்துட்டு அந்த டச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக பக்காவாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 3560 mAhக்கான பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு லெவல் வந்துட்டு இருக்காது. ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்துட்டு 5000 mAh வந்துட்டு கொடுத்தே அது வந்து சீக்கிரத்தில் சார்ஜ் வந்துட்டு இறங்கிடும். பட் இது 3560 mAhங்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரத்துலேயே வந்து சார்ஜ் வந்துட்டு கம்மியாகலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா சார்ஜ் வந்துட்டு நீங்கள் அதிக ஐஃபோன்லாலே சார்ஜ் வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்த்து இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் வந்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.